ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னையிலேருந்து மேக்ஸு ஃப்ரீ பேட்ச் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்சை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் இருக்கிற ஏ டு ஜெட் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். கண்டிப்பாக 25க்கு 25 நம்மளால் போடுற அளவுக்கு நான் அந்த பேட்சில் கம்ப்ளீட் பண்ணி தரேன். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கட்டும், ஸ்கூல் புக் சம்ஸு, இது வரைக்கும் ஏ டு ஜெட், அதாவது எல்லா மாடலில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு இந்த பேட்ச் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஃப்ரீ தானேன்னு சொல்லிட்டு இதுவாக நினைக்காதீங்க. நான் ஒர்த்தாக இந்த பேட்சை கண்டிப்பாக முடிச்சு தரேன். இந்த பேட்சை ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் நோட்டில் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். மேக்ஸுக்கு வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. இந்த நோட்டில் இருக்கிற சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். டெஃபினட்டாக 25க்கு 25 எடுக்கிற அளவுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே கவர் ஆகிடும். நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 25க்கு 25 அடிக்கலாம். இப்போது 2025 சிலபஸ் வந்து நமக்கு மாற்றினாங்க. அந்த சிலபஸில் நமக்கு டேரெக்டாக கவர் ஆகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ஏரியா வால்யூம், அதாவது மென்சுரேஷன், ரீசனிங். இந்த 9 டாபிக் தான். இந்த 8 டாப்பிக்லேருந்து நமக்கு 15 கொஷின்ஸ் வரும். ரீசனிங்லேருந்து 10 கொஷின்ஸ் வரப்போகுது. டோட்டலாக 25 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. இப்போது இது இல்லாமல் நம்ம அவுட் சோர்ஸும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதாவது அவுட் ஆஃப் டாபிக் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுக்குள்ளவே என்ன வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். டைம் அண்ட் ஒர்க்ஸுக்குள்ளேயே பைப் சம்ஸ் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன். முதல்ல நம்ம இந்த டேரெக்டாக சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை வந்து இந்த 9 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டி. அந்த சம் தான் தனி வட்டி தான் எடுக்க போகிறோம். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குரூப் 4 பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி வந்துடும். சரி, இதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ஆல் மாடல் சம்ஸ் ஏ டு ஜெட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி இந்த டாப்பிக்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா மொத்தமே 3 ஃபார்முலா தான் அந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு தனி வட்டி எஸ்ஐக்கு வந்து PNR/100. இந்த இடத்துல Pன்றது அசல், Nன்றது ஆண்டுகள், Rன்றது வட்டி விகிதம். அடுத்தது செகண்ட் ஃபார்முலா மொத்த தொகை A அப்படின்றது P+SI. இங்கே Pன்றது அசல், SIன்றது தனி வட்டி. அடுத்ததாக மூணாவது ஃபார்முலா வந்து NR = T-1 × 100. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா கேள்வியில் நமக்கு மடங்கு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். மடங்கு அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டு N கொடுத்துட்டாங்கன்னா R கேட்பாங்க, R கொடுத்தாங்க அப்படின்னா N கேட்பாங்க. ஸோ அப்போ மட்டும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அதாவது Tன்றது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது மடங்குவோட வேல்யூ தான் வந்து T அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வியில் மடங்கு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தனி வட்டி டாபிக் சம்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்னென்னா, இப்போது தனி வட்டி, கூட்டு வட்டி 2 இருக்குது நமக்கு. இப்போ இந்த தனி வட்டி கூட்டு வட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனி வட்டியில் நமக்கு அசல் வந்து எப்பயுமே மாறவே மாறாது. அசல் வந்து என்ன ஆகாது, மாறாது. ஆனால் கூட்டு வட்டியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அசல் வந்து மாறும். அப்போது தனி வட்டியில் நமக்கு வந்து எப்பயுமே வந்து அசல் வந்து மாறாது. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம தனி வட்டியில் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அசல் 1000 ரூபாவே தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 1000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இந்த கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 1000 ரூபாய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா செகண்ட் வருஷம் ஒரு 10% வட்டி இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வருஷம் அந்த வட்டியும் கூட்டிப்பாங்க. இப்போது முதல் வருஷம் நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து 100 ரூபாய் வட்டி போடுறாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும்னா 1000 + இந்த 100 சேர்த்து 1100 ஆக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி அசல் வந்து மாறிக்கிட்டே போகும், கூட்டிகிட்டே போகும் கூட்டு வட்டியில். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா கூட்டு வட்டி. அந்த வட்டியை கூட்டிகிட்டே போவாங்க அசல் கூட. அதனால தான் இதுக்கு பேரே வந்து கூட்டு வட்டி. அப்போது தனி வட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அசல் எப்பயுமே மாறாது, கூட்டு வட்டியில் அசல் வந்து மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வந்து வட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து குறைவு. ஸோ வட்டியோடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே குறைவாக இருக்கும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும். கூட்டு வட்டியில் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அசல் வந்து அதிகமாகிட்டே போகும், அதனால் வட்டியும் அதிகமாகும். இங்கே அசல் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் வட்டியும் குறைவு. ஸோ நெக்ஸ்ட்டு முதல் வருட முடிவில், இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த முதல் வருட முடிவில் வட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது எஸ்ஐ தனி வட்டியும் ஈக்குவலாக இருக்கும், கூட்டு வட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல் வருட முடிவில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எப்பயுமே ஈக்குவலாக சமமாக இருக்கும். இப்போது இதுக்கு அப்போ சமமாக இருக்கும்போது இதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா 0. அப்போ முதல் வருட முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு என்னென்னு கேட்டோன்னா 0. இந்த 4
4 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லாவே ஞாபகம் வச்சுங்க. தனியாக நோட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. தனி வட்டியில் பி அசல் வந்து மாறாது, கூட்டு வட்டியில் அசல் வந்து மாறும். அதே மாதிரி தனி வட்டியில் வட்டியோடைய அமௌண்ட் வந்து குறைவாக இருக்கும், கூட்டு வட்டியில் வட்டி வந்து அதிகமாக இருக்கும். முதல் வருஷம் முடிவில் எடுத்துக்கிட்டோன்னா எஸ்ஐ தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதோடைய வட்டி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். இதுதான் வந்து மெயினான டாபிக்ஸு ப்ளஸ் ஃபார்முலாஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை டைப்பில் டைப் 1 வந்து என்னென்னா தனி வட்டி கேட்குறாங்க அப்படின்னா மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து டைப் 1 ப்ராப்ளத்துக்குள்ளே அடங்கும். டைப் 1ல் நம்ம எல்லாமே ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. அதாவது முதல் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா தனி வட்டியோ இல்லை மொத்த தொகையோ கேட்குறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 1000க்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இப்போ கிவன் என்னன்னு சொல்லிட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1000. வட்டி வீதம்னா R இஸ் ஈக்குவல் டு 5%. இங்கே எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். அப்போ N இஸ் ஈக்குவல் டு 2. கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000. N 2. R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 டிவைடட் பை 100. அப்போது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி 10 × 2 × 5 இருக்குது. 5 2 20 20 × 5 20 × 5 100. அப்போது எஸ்ஐ நமக்கு 2 வருஷத்தில் கிடைக்கிற தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது 2வது சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் N வந்து இயர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்தாங்கன்னா ஆண்டுகள்லேயே கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ எப்பயுமே நமக்கு ஆண்டுகளில் தான் இருக்கணும். அது இன்கேஸ் மாதங்கள்லையோ இல்லை நாட்கள்லையோ கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அது ஆண்டுகளுக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதில் இப்போ செகண்ட் மாடல் பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி விதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். 7500க்கு ரூபாய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா இது வந்து அசல் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 7500. வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8%. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 8%. 1 வருடம் 6 மாதங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது காலம்னா N இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 year 6 months கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னவா மாற்றணும்னா ஆண்டுகளை தான் மாற்றணும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மந்த்தாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் ப்ளஸ் இந்த 6 மாதம். அப்போ மொத்தமாக இப்போ 18 months ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருடங்களாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போது நமக்கு தெரியும் 1 year இஸ் ஈக்குவல் டு 12 months அப்படின்னு தெரியும். அப்போது நம்ம இதை ஆண்டுகளாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? 18 டிவைட் பை இந்த 12ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணால் 2 6 12 3 6 18. அப்போ 3/2 இயர்ஸ். இப்போ இயர்ஸ் நம்ம ஆண்டுகளுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். எப்பயுமே தனி வட்டியில் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எங்கேயுமே நீங்கள் இயர்ஸில் மட்டும்தான் போடணும், மந்தில் போடவே கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆஷுவல் என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி கேட்டிருக்காங்க, தொகை கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500. N எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறது 3/2 years. அது போடணும். 3/2. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2வை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கீழே வந்துடும். இது அந்த பகுதி இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு தான் வரப்போகுது. அப்போ 7500 × 3 × 8 டிவைடட் பை 2 × 100. இதை அடித்து போட்டிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 2 4 2 8. மீதி என்ன இருக்குது? 75 × 3 × 4. அப்போ இதை மொத்தத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 75 × 12. இதை நம்ம மல்டிபிள் இதை பண்ணனா நமக்கு 900 ரூபாய். இதுதான் எஸ்ஐ. அப்போ தனி வட்டி நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா எஸ்ஐ. இங்கே நம்ம கேட்ட முதல் முடிஞ்சிச்சு. எஸ்ஐ வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தொகை கேட்டிருக்காங்க. தொகைக்கு என்ன ஃபார்முலா? A இஸ் ஈக்குவல் டு P + SI அப்படின்னு தெரியும். அப்போ P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ கண்டுபிடிச்சது? 900. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டிக்கணும். 7500ம் ஒரு 900ம் கூட்டினோம். 7500 ஒரு 900. 7500 இதில் ஒரு 900 500னா 8000. 8400 ரூபாய். இதுதான் வந்து ஏ. அப்போ நம்ம கேட்ட அந்த 2 கொஷினுமே கண்டுபிடிச்சோம். தனி வட்டி எவ்வளோ? நமக்கு 900 ரூபாய். மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8400 ரூபாய். இங்கே தொகைன்னு கேட்டிருக்காங்க. தொகைனாலும் மொத்த தொகைனாலும் ஒன்று தான். அப்போ தொகை எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 8400 ரூபான்னு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் டேரெக்டாகவே N வந்து 2 வருஷம்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஆண்டுகள்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நமக்கு இயரும் மந்த்தும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதை ஓவராலாக மந்த்துக்காக கன்வெர்ட் பண்ணி அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ட்விஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த சம்முக்கு இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சம் மாதிரி தான் இதையும் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு
அசல் ரூபாய் 2500க்கு 13% வட்டி விதத்தில் 146 நாட்களுக்கு தனி வட்டி எவ்வளோ? இங்கே பாருங்கள், இங்கே எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்கள் டேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான கிவன் என்ன எடுத்து எழுதுவோமா? பி இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 2500, ஆர் வந்து 13% கொடுத்துருக்காங்க, எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 146 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இந்த டேஸில் நம்ம போடவே கூடாது. எப்பயுமே என்னவாக இருக்கணும்? நமக்கு இயர்ஸில் தான் இருக்கணும். அப்போது நமக்கு தெரியும் 1 இயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 365 டேஸ்ன்னு தெரியும். ஸோ 1 இயர் இஸ் ஈக்குவல் டு மந்தில் கேட்டாங்கன்னா 12 மந்த்து. ஸோ மந்தில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 12ஆல் டிவைட் பண்ணணும். டேஸில் கொடுத்தாங்கன்னா 365ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ n இஸ் ஈக்குவல் டு 146 டிவைடட் பை 365. எப்பயுமே டேஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாகவே அது வந்து 73 டேபிளால் வந்து 73 டேபிளால் வந்து அடிபடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேஸ் கொடுத்தாங்கனாலே கண்ணை முடின்னு 73வது டேபிளை பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், அதுலேயே அடிபட்டுரும். இந்த டேஸ் வந்து அடிபடும். இப்போ 73 டேபிள்ன்றது நமக்கு ஈஸி தான். 73 மடங்கு தான் போகுது. ஒரு 73 2 இதை 2 73 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 146. அடுத்தது இதை 73 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 219. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி 73 146 219 365 இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்களே. இந்த மேலே இருக்கிற அந்த டினாமினேட்டர் நம்ம கண்டிப்பாக இந்த 73 மடங்கில் தான் இருக்க போகுது. அப்போது நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். 73 2 73 146 5 73 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365. அப்போ இப்போ என்ன மாறிடுச்சு? 2/5 இயர்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு. இதுதான் மெயினான ஸ்டெப்பு. இப்போ இயருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா நமக்கு டைப் பண்ணல? PNR/100. P என்ன கொடுத்துருக்காங்க? 2500. என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம 2/5 இயர்ஸ் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆர் என்னது? 13% டிவைடட் பை 100. எப்பயும் போல் இந்த 5 என்ன பண்ண போகிறோம்? நம்ம டினாமினேட்டருக்கு வரப்போகுது. அப்போ 2500 × 2 × 13 டிவைடட் பை 5 × 100. இப்போ இதை அடிங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 5 5 5 5 25. அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு? 5 × 2 × 13. அப்போ 5 2 10 × 13. அப்போ 130 ரூபா தான் நமக்கு என்னவா கிடைக்குது? வட்டி. 130 தான் நமக்கு வந்து வட்டி வந்து கிடைச்சிருக்குது. இங்கே கேட்டிருக்கிறது தனி வட்டி கேட்டிருக்காங்க. நம்ம தனி வட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஸ்டெப்ஸில் எங்கே ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னா இந்த டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 2 இயர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த ஸ்டெப்பில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மீதி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்த மாடலே தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு 3 சம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4வது சம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000க்கு 9% வருட வட்டி விதத்தில் 21 மே 1999 22 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் நமக்கு என் வந்து டைரெக்டாக இயர்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மந்த்து, அதாவது வருடமும் மாதமும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணி இயர் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் டேஸில் கொடுத்தாங்க, அதை இயர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுவுமே டேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட வந்து இயர் வந்து எக்ஸ்ட்ராவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இயருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே 1999 தான் இருக்குது, இங்கேயும் 1999 தான் இருக்குது. அப்போ இந்த மேக்கும் ஆகஸ்ட்டுக்கும், அதாவது மே 21க்கும் ஆகஸ்ட் 2க்கும் இடைப்பட்ட நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1999 மே 21 என்ன நாள் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். மேக்கு அப்புறம் என்ன வரும்? ஜூன் வரப்போகுது, ஜூலை, ஆகஸ்ட். இங்கேயும் 1999 ஆகஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? 2ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த வட்டி ப்ராப்ளத்தில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்று நம்ம கடன் வாங்கின டேவை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா இங்கே கொடுக்குற டேவை ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணிடணும். இது வந்து நம்ம கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எப்பயுமே முதல்ல வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ மே மந்த்து மொத்தமாக நமக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 31 டேஸ் இருக்கும். இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 21 கொடுத்துருக்காங்க. அப்போ 21 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை டேஸ் இருக்குது? 10 டேஸ் இருக்குது. அப்போ இங்கே 10 போட்டுங்க. ஜூன், நெக்ஸ்ட் ஜூனில் எத்தனை? 30 நாள் இருக்கு போகுது. ஜூலையில் எத்தனை நாள் இருக்குது? 31 நாள் இருக்குது. ஆகஸ்ட்டில் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 2ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே 2ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 2 1 3 3 3 6 6 1 7 73. கண்டிப்பாக இது வந்து 73 டேஸ். இந்த மொத்தமாக 73 நாட்களுக்கு தான் கிடைக்கிற தனி வட்டி தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 73ன்றதை டேரெக்டாக கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி சுற்றி வளைச்சி கொடுத்துருக்காங்க. 21 மே 1999 2 ஆகஸ்ட் 1999 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம 73 அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.
இப்போது இந்த டேஸ் கால்குலேட்டரில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே வர நமக்கு அந்த கூடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா 73 73 உடைய மடங்காக தான் இருக்கும். அதாவது 73வது வாய்ப்பாடில் அடிபடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு வர வேல்யூ இந்த கண்டுபிடிக்கிற டேஸோடைய வர வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 டேபிளில் வகுப்படாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே போட்டிருக்கிறது வந்து மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அந்த மிஸ்டேக்கை. அப்போது கண்டிப்பாக இங்கே வந்து என்னவாக இருக்கணும், 73வது டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரியான நம்பர் தான் இங்கே வந்து நமக்கு அந்த இடைப்பட்ட நாட்கள் கூட்டினா நமக்கு வந்து கிடைக்கணும். இப்போ இங்கே 73 தான் வந்துருக்குது. அப்போ நம்ம இங்கே போட்டுக்கிற சம் வந்து கரெக்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தனி வட்டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் கிவன் பார்த்து இது வந்து இப்போ வந்து நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 73 டேஸ் அப்படின்னு கிடச்சிட்டோம். இப்போ நம்ம என்னவா மாற்றணும், டேஸை கண்டிப்பாக இயராக மாற்றிக்கணும். அப்போ இயராக மாற்றணும் என்ன பண்ண போகிறோம், 365ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 73 73 5 73 365. அப்போ இப்போ 1/5 இயர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000 ரூபாய். ஏன்னா ரூபாய் கொடுத்துருக்காங்கனாலே பி தான் அது. நெக்ஸ்ட் 9% வருட வட்டி. ஆறு என்ன கொடுத்துருக்காங்க, 9% கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம எப்பயும் போல் போடுற மாதிரி தான் SI is equal to PNR/100. ஏன்னா நமக்கு தனி வட்டி தானே கேட்டிருக்காங்க. இப்போ பி என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க, 12,000 கொடுத்துருக்காங்க. என்னென்னு கண்டுபிடிச்சோம், 1/5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆறு வந்து 9 டிவைடட் பை 100. இப்போ இதை அடிங்க, 12,000 இன்ட்டு 9. இந்த 5 கீழே வரப்போகுது, 5 இன்ட்டு 100. அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஒரு 5 5 2 5 10 மீதி 2 4 24 5 120. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, 24 இன்ட்டு 9 இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 4 36 6 மீதி 3 2 9 18 18 ஒரு 3 21. அப்போ 216 ரூபாய் தான் உனக்கு அந்த ஆன்சர். இப்போ கடைசியாக ஃபைனலாக 5th சம். அசல் ரூபாய் 200க்கு 6 மாதங்களில் 2% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கிவன் என்ன, பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் எவ்வளோ ரூபாய் 200ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் R is equal to 2%. என்ன கொடுத்துருக்காங்க, 6 மாதங்கள். இங்கே 6 மாதங்கள்ன்றது டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம செகண்ட் சம்மில் 1 வருஷம் 6 மாதம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ டோட்டலாக 18 months அப்படின்னு இது பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நமக்கு 6 மாதம் கொடுத்துட்டாங்க. இதை கண்டிப்பாக நம்ம இயர்ஸில் மாற்றணும். அப்போ மந்தில் கொடுத்தாங்களாவே நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 12 அப்படின்னு போட போகிறோம். அப்போ 1 6 6 2 6 12 1/2 years. இப்போ ஆக்சுவலாக நம்ம SI is equal to SI கேட்டிருக்காங்களா, PNR/100. பி என்னது 200, என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சது 1/2 years. ஆர் என்ன கொடுத்துருக்காங்க 2 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 என்ன ஆகிடும், கீழே வந்துடும். அப்போ 200 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 கீழே வந்துருச்சுல. அப்போ இது வந்து 1 மட்டும் தான் இருக்கும், இன்ட்டு 100. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். 100 100 200. இப்போ 2 இன்ட்டு 1 6, 2 இன்ட்டு 1 2. அப்போது நமக்கு என்ன வட்டி எவ்வளோ, 2 ரூபா தான் வந்து வட்டி. இப்போது இந்த 5 சம் பார்த்திங்க அப்படின்னா டைப் 1 வந்து ஓவர் ஆகிடும். இந்த டைப் 1ல் சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா டேரெக்டாக வந்து டேரெக்டாகவே இயர்ஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருந்தாங்க, இயர் ப்ளஸ் மந்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்டு சம் என்ன கொடுத்துருந்தாங்க, n வந்து என்ன கொடுத்துருந்துச்சாங்க, டேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாகவே டேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக வந்து 146 நாள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபோர்த்து சம்மில் என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேஸை சுற்றி வளைச்சி 99லேருந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி இயர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. 99 மே மாதம் 21லேருந்து என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபிஃப்த்து சம்மில் டேரெக்டாக வெறும் மந்த்து மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 5 மாடல் தவிர வேறு எந்த மாடலுமே தனி வட்டியோ தொகையோ கேட்கவே மாட்டாங்க. அப்போ இந்த 5 மாடல் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்க அப்படின்னா டைப் 1 வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து போட்டுற முடியும். ஸோ அப்போ இந்த 5 மாடல் சம்ஸ் மட்டும் நல்லா கிளியராக பார்த்துங்க. இந்த 5 டைப்லையுமே முதல் சம் மட்டும்தான் பேசிக், அதாவது பேஸ். இந்த முதல் சம் நல்லா கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற 4 சம்மே ஈஸியாக போட்டுடலாம். அங்கே என்ன ட்விஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா எண்ணெய் மட்டும் தான் நமக்கு ட்விஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கொஷினில் மந்தில் கொடுத்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 12 போட போகிறோம். இயரில் டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 365 கொடுக்க போகிறோம். டேஸில் வருது அப்படின்னா 73 டேபிளால் அடிபடுற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைப் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போது தனி வட்டியோ மொத்த தொகையோ கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா SI is equal to PNR/100. அந்த n should be in years. n மட்டும் இயர்ஸில் இருக்கிறத மட்டும் நல்லா மைண்டில் வச்சுட்டு இந்த டைப் ப்ராப்ளம்ஸை பாருங்கள். இதை ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதிட்டு வாங்க. இந்த ஃப்ரீ பேட்சில் கண்டக்ட் பண்ணுற எல்லா சம்ஸுமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா A to Z எல்லா மாடல் சம்ஸுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நீங்கள் இதை மட்டுமே மேக்ஸுக்கு பார்த்தா
போதும், வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாகவே மேக்ஸில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா சம்ஸுமே நோட்டில் அழகாக ரைட் பண்ணிவிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.